26/5/2025 திங்கள் சோம அமாவாசை. திங்கட்கிழமையில் வரும் சர்வ அமாவாசை என்பதால் சோம அமாவாசை என்று சிறப்பு. காலை 7:42 மணி வரை பரணி நட்சத்திரம், பிறகு கிருத்திகை நட்சத்திரம். சந்திரனுக்குரிய திங்கட்கிழமை என்பது இன்றைய தினத்தின் சிறப்பு. திங்கட்கிழமையும் அமாவாசையும் சேர்ந்திருந்தால் அந்த அமாவாசைக்கு சோமாவதி அமாவாசை என்றும் சொல்வார்கள். இன்றைய தினம் முன்னோர்களை நினைத்து பிது தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் செய்வது நல்லது. இது முன்னோர்களின் ஆசிகளை பெற்றுத்தரும். குடும்பத்தில் சுபத்தடைகளை நீக்கி சுப காரியங்களை நிறைவேற்றி தரும். இந்த நாளில் மிக முக்கியமாக அரசமர வழிபாடு செய்வது நல்லது. அரச மரத்தை அன்றைய தினம் சுற்றி வருவது சுபிட்சமான பலன்களை தரும். பிள்ளை பேர் இல்லாதவர்களுக்கு சத்சந்தான விருத்தி ஏற்படும். திருமண தடைகள் அகலும். அமாவாசையில் இல்லாதவர்களுக்கு உணவை தானமாக வழங்குவது மிக உயர்ந்த புண்ணியத்தை தரும். இது தவிர கோதுமை, அரிசி, பருப்பு வகைகள் ஆகியவற்றையும் தானமாக கொடுக்கலாம். இதனால் நாம் எதிர்பார்த்த வாய்ப்புகள் நம்மை தேடி வரும். நமக்கு அதிர்ஷ்டத்தை தரும். சோமவாரத்தில் வரும் அமாவாசை நாளில் புதிய ஆடைகள் தானமாக கொடுக்கலாம். வசதி இல்லாதவர்களுக்கு, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு இது போன்ற உடைகளை தானமாக வழங்குவதால் அவர்கள் மன நிறைவடைவார்கள். இது நமக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை சேர்க்கும். அமாவாசை அன்று சுத்தமான நெய்யை வாங்கி யாருக்காவது தானமாக கொடுக்கலாம். நெய் என்பது தூய்மை மற்றும் தெய்வீகத்துவமானதாகும். நெய் புனித சடங்குகளுக்கு பயன்படுத்தக்கூடியதாகும். இதனால் கோவில்களுக்கு நெய் வாங்கி தானமாக கொடுப்பது மிக உயர்ந்த தானமாக கருதப்படுகிறது. அமாவாசையோடு இன்று கிருத்திகை விரதம். சூரியனுக்குரிய கிருத்திகை நட்சத்திரம் 27 நட்சத்திரங்களில் கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். மாதந்தோறும் வரும் கிருத்திகை நட்சத்திரம் சிறப்பானது. சரவண பொய்கையில் தாமரை மலரில் மிதந்து வந்த முருகனை 6 கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்தனர். ஈசன் அருளால் 6 நட்சத்திரங்களின் தொகுப்பாக கிருத்திகை நட்சத்திரமாக வானில் இடம்பெற்றதாக கூறுகிறது ஸ்கந்த புராணம். கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் வண்ணம் கிருத்திகை விழா கொண்டாடப்படுகிறது. கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு முருகப்பெருமான் அருளால் நீண்ட ஆயுளும் அன்பும் பண்பும் நிறைந்த வாழ்க்கை துணை, நிறைவான அறிவு, நிலையான செல்வம், நல்ல குணமுள்ள பிள்ளைகள் உட்பட 16 பேர்களும் கிடைக்கும். விபீஷணன் ராமபிரானின் அடையழகை தரிசிக்க விரும்பியதாகவும் அதை ராமபிரான் திருக்கண்ணபுரத்தில் சாதிப்பதாக ஐதீகம். இந்த நிகழ்வு அமாவாசை தோறும் நடைபெறும். சௌரிராஜ பெருமாள் கருவறையிலிருந்து மெதுவாக நடந்து விபீஷணன் சன்னதிக்கு வந்து திரும்பி கருவறைக்கு செல்வது நடையழகு இன்று தரிசனமாக நடைபெறும்.